புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆயனே, எங்கள் நேசனே, எங்கள் அன்பனே, எங்கள் நண்பனே, எங்கள் வாழ்வின் எல்லாமாய் இருக்கிற எங்கள் தெய்வமே, இதோ உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது மாபெரும் கிருபைகளுக்காய், அதிசயங்களுக்காய், அற்புதங்களுக்காய், எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான சவால்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உலகம் தந்தையோடு இணைக்கப்பட, இந்த உலகம் தான் கட்டிக்கொண்ட ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைய, இந்த உலகம் எல்லா மனிதர்களும் கடவுளின் சாயல் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு நீரே இந்த உலகிலே உம்மையே தாழ்த்தி மனித உரு எடுத்து மனிதனாக பிறக்கின்ற அளவுக்கு, சாவை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு தந்தை இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனையே அனுப்புகின்ற அளவுக்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் இதை வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் தேர்ந்தெடுத்து பெண்களுள் பேறு பெற்றவராக, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என நம்பியவராக, எங்களுக்கெல்லாம் தாயாக நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களது தாய் அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்நாளிலே நாங்களும் ஆண்டவரை உமக்கிருந்த அதே மனநிலையை கொண்டிருந்த எங்கள் தாயை போன்று, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொல்லின்படி உமது சித்தத்தின்படி எனக்கு எல்லாம் நிகழட்டும் என்று சொல்லி எங்கள் தாய், உம்முடைய தாய் தன்னை ஒப்பு கொடுத்தார்களே,
அவர்களை போன்று இந்த நாளிலே இதோ உமது பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குடும்பங்களை, எங்களது பிள்ளைகளை, எங்களது எதிர்கால திட்டங்களை, எங்களது வருத்தங்களை, வேதனைகளை, துன்பங்களை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆண்டவரே எல்லாவற்றையும், எங்களது நோயை, இதோ இந்த நாட்களிலே தமிழக மக்கள் படுகின்ற வேதனைகளை, கடும் மழையினால், பெரும் வெள்ளத்தினால், ஆண்டவரே துன்பத்துடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது ஏழை எளிய மக்களை, விவசாயிகளை, கடல் தொழில் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நற்கருணையிலே வீற்றிருந்து இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த நம் ஆண்டவரை துதிக்கும் விதமாக, என் அன்பின் தேவ நற்கருணையே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி பக்தியாக, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொழிவாள் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே. ஆண்டவரே, உம்மை ஆராதித்து தொழுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்மை பார்க்கிறோம், உம்மை அனுபவிக்கிறோம், உம்மிடம் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கன்னி மரியாவினுடைய வார்த்தைகள் இன்று எங்களுக்கு உணவு. கன்னி மரியாவினுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வுக்கு உரமூட்டுகிறது. ஆண்டவரே, அருமையான வார்த்தைகள் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 1 இறைவசனம் 38 கன்னி மரியா இவ்வாறு சொல்லுகிறார்: நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மையானவை, உள்ள தாளத்திலிருந்து கன்னி மரியாவிடமிருந்து வந்தவை. ஏனென்றால் ஆண்டவரே, நீர் அவரை கண்டுகொண்டீர், உம் தூதர் வழியாக செய்தியை கொடுத்து இதோ இறைமகன் இயேசுவுக்கு தாயாக அவரை தேர்ந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, எங்களுக்கெல்லாம் பெருமை.
பெண்கள் ஒரு பொருட்டாக கருதப்படாத காலத்திலே அந்த பெண்ணிற்கு உரிய உரிமையையும் மகத்துவத்தையும் கொடுத்து தூக்கி உயர்த்துகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்க்கின்ற பொழுது இதோ கன்னி மரியா உமக்கு நன்றி செலுத்துகிறார். தன்னை ஒப்பு கொடுப்பதன் வழியாக நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக கொடுக்கிறார். அந்த மனநிலையில் இதோ இந்த வேளையிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், கண்டுகொள்ளப்படாதவர்கள், ஓரம் ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று எத்தனையோ நிலையிலே நாங்கள் கிடக்கிறோம் ஆண்டவரே. உடல் நோயா இருக்கலாம், மனம் சோர்ந்து இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கலாம், எடுத்த காரியங்களெல்லாம் தோல்வியில் முடிந்திருக்கலாம், கடன் சுமைகளில் இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரே அழகு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, இப்படி எத்தனையோ இல்லாமல் இருக்கலாம். இதனால் நாங்கள் கண்டுகொள்ளப்படாதவர்களாக, ஓரம் ஒதுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக என்று பல நிலைகளில் இருக்கிறோம். இந்த உலகம் பல நிலைகளை உருவாக்கி கொடுத்து எந்தெந்த நிலைகளிலெல்லாம் யாரையெல்லாம் தள்ளிவிட முடியுமோ தள்ளிவிட்டு கொண்டு ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது, நற்கருணையிலே வீற்றிருக்கக்கூடிய உம்மை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உணர்வு பெறுகிறோம். நீர் எங்களை தேர்ந்து கொண்டீர், நீர் எங்களுக்காக வந்தீர், நீர் எங்களுக்காக எங்களை தேடி வந்தீர், எங்களை வாழ வைக்கும் கடவுள் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டு கொண்டன, உம்முடைய அழகான கண்கள் எங்களை தேர்ந்து கொண்டன. இதோ அதனால்தான் நாங்களாம் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. இதோ இதை நாங்கள் உணர்கிறோம். இதோ நாங்களும் இந்த உலகம் போதிக்கின்ற போதனைகளை விடுத்து உம்முடைய மனநிலையை பெற்று நாங்கள் காண்கின்ற ஒவ்வொருவரையும், நாங்கள் பார்க்கின்ற சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் சமமாக அன்பு செய்து மதித்து அவர்களுக்குரிய உரிமையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து நாங்களும் உம்மை போல வாழ எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் தாரும் ஆண்டவரே. எங்களை கண்டுகொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேர்ந்து கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அழகான கண்கள் நம் ஒவ்வொருவரையும் கண்டு கொண்டதால் நாம் மீட்பை பெறுகிறோம், வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய அன்பு பார்வை அன்னை மரியாள் மீது பட்டது. அன்னை மரியாள் மீட்பை கொடுக்கிற ஒரு மகனை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக திகழ்கிறாள். ஒரு அற்புதமான நற்செய்தி வாசகத்தை இந்த நேரத்திலே நாம் கேட்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய இருக்கிற இறை வார்த்தைகள் இந்த நேரத்திலே நாம் படித்து, இதோ அன்னை மரியாள் போல ஆண்டவருடைய அனுபவம் பெற்று நாமும் ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, இறை நம்பிக்கையிலே இன்னும் ஆளப்பட்ட மனிதர்களாக அன்னை மரியாளை போல வாழ நம்மையே இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய செவிகளை திறப்போம், இதயங்களை பக்குவப்படுத்துவோம், இறை வார்த்தையை கவனமாய் கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார்.
அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராய் எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பிறப்பை மகிழ்ந்து கொண்டாட நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே அன்னை மரியாள் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். யாரெல்லாம் இறைவனுக்கு அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் உலகம் போற்றுகிற அளவிலே கடவுளுடைய பார்வையிலே மிகச் சிறந்தவர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ நம் மீது அன்பு கொண்டு இறைவன் தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனையே நமக்காய் கொடுக்கிறார். நாம் வாழ்வு பெற வேண்டும், நாம் மகிழ்வோடு வாழ வேண்டும், இறையாசிர் பெற்ற பிள்ளைகளாக என்றும் நலமாய் வாழ வேண்டும் என்கிற அக்கறையோடு, ஆசையோடு, பாசத்தோடு இறைவன் தன் ஒரே பேரான மகனையே கொடுக்கிறார். அந்த மகன் இயேசுவினுடைய வரவுக்காக நாம் அவளோடு காத்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அன்னை மரியாள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான மனுஷியாக உயர்ந்து நிற்பதற்கு அவருடைய எளிய மனம், இறைவனை முழுமையாய் நம்புகிற மனம், ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிற அந்த பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமேயானால் கண்டிப்பாக இறைவனால் நாம் இன்னும் அதிகமாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாட மகிழ்ச்சியாக காத்திருக்கிற அந்த நேரத்திலே இதோ அன்னை மரியாளை நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்வோம். அன்னை மரியாள் எப்படி தன்னையே தாழ்த்தி கொண்டாளோ, அன்னை மரியாள் எப்படி எளிமையான மனுஷியாக ஆண்டவருக்கு முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி அதற்காக எப்பொழுதும் திறந்த மனதோடு இருக்கிற பெண்ணாக இருந்தாலோ, அதுபோல நாம் அனைவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும் என்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். அப்படி இறைவன் விரும்புகிற விதத்திலே அன்னை மரியாளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த இயேசுனுடைய பிறப்பு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அர்த்தத்தை கொடுக்கும். ஏதோ வெறுமனை கொண்டாட்டமாக ஆடம்பரமாக கொண்டாடிவிட்டு கிறிஸ்மஸ் என்று சொல்லிவிட்டு வாழ்த்திவிட்டு போனால் அதோடு அந்த விழா முடிந்துவிடும். மாறாக இயேசு குழந்தை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலே வந்து பிறக்க வேண்டும். தேவையான அமைதியை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை இறைவன் தாமே நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஜெப உணர்வோடு இந்த பாடலை அன்னை மரியாள் வழியாக ஆண்டுடைய பாத்திரை ஒப்புக் கொடுப்போம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே,
எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிவே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உன்னை யான் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உன்னை யான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆயிரம் ஆயிரமாய் அன்னையை பற்றிய புத்தகங்கள் இருக்கிறது. கோடான கோடியாய் இந்த தாயை பற்றிய செய்திகள் இருக்கிறது. எல்லோரும் எப்படி எப்படியோ அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த அன்னையிடம் நீ யார் என்று கேட்கிற பொழுது அவள் சொல்லுகிற மிக மிக எளிமையான பதில், நான் ஆண்டவரின் அடிமை. அன்னையே, அந்த கடவுளுடைய தாயாகவே நீர் இருந்த போதும் கூட உன்னை அடிமை என்று அழைத்துக் கொள்வதில் நீ ஆனந்தம் கொண்டாய். எலிசபெத் உட்பட, கானாவூர் திருமணம் உட்பட எங்கெங்கெல்லாம் மக்கள் தேவையில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓடோடி போய் அவர்களுக்கு உதவிக்கரம் தந்தாய். ஆண்டவரே, உம்மை சுமந்த முதல் நற்கருணை பேழை, உம்மை தாங்கிய முதல் நற்கருணை பேழை எங்களுடைய அன்னையின் இந்த மாதாவின் உதரமாக இருக்கிறது. ஆம், நற்கருணையை சுமந்த பேழை நம்முடைய அன்னையின் உதரம். அன்னையே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிக உயர்ந்த ஒப்பற்ற பாடம் கடவுளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். கடவுள் முன்னிலையில் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நான் அடுக்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நான் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறேன், நான் வறுமையில் இருக்கிறேன் என்று நான் அழுது அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த அன்னை ஆண்டவரில் அகமகிழ்ந்தார். எதுவுமே இல்லை என்ற பொழுதும், யாருமே இல்லை என்ற சூழ்நிலையிலும் ஆண்டவன் என்னோடு இருக்கிறான் என்று அகமகிழ்ந்து கொண்டாடினார். அன்பு தெய்வமே, இதோ நீர் எங்களுக்காக மனிதனாக பிறக்கிற இந்த அற்புதமான விழாவை கொண்டாட இருக்கிற இந்த நாட்களிலே அந்த அன்னையிடம் காணப்பட்ட அந்த பணிவு, நீர்தாம் எங்களது சொத்து என்கின்ற அற்புதமான தெளிவு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் மாதா தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்.
இவர்களோடு நீர் தங்கி வாழப் போகிறீர். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதரும் இந்த மகிழ்ச்சியிலே அகமகிழ்ந்து வாழ அருள் புரியும். ஆம் தெய்வமே, நாங்கள் பொண்ணுக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, உமக்காக வாழ முடிவெடுக்கிறோம். எங்களது முயற்சியை, எங்களது எளிய இந்த ஜெபத்தை நீர் ஏறெடுத்து தொடர்ந்து வழிநடத்தும். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். வழியும் ஒளியும் மாணவர் பாராத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் மாணவர் பாராத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும். தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும். இறைவனில் இரண்டர கலந்திடவும், இறைவனில் இரண்டர கலந்திடவும். இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய தருணம் இது. எனவே நமது கண்களை எல்லாம் மூடி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அமைதியிலே நாம் நன்றி சொல்வோம்.
கழிந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா, இனி வரக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழா. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம் உணர்ந்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம், நன்றி கூறுவோம். ஒன்றுமில்லாமல் நின்ற வேளையில் ஆண்டவர் உடன் இருந்திருக்கிறார். நன்றி கூறுவோம். தேர்வுகளிலே தோல்வியுற்று துவண்டு இருந்த வேளைகளெல்லாம் ஆண்டவர் தாமே உடனிருந்து அவருடைய அருளினாலும் ஆற்றலினாலும் திடப்படுத்தி படிப்பதற்கான ஆற்றலை தந்து நல்ல முறையிலே தயாரித்து தேர்வு எழுத துணை புரிந்திருக்கிறார். வெற்றியும் பெற செய்திருக்கிறார். நன்றி கூறுவோம். நோய் நொடிகளினால் படுக்கையிலே இருந்த வேளையிலே மருத்துவமனைக்கும் வீடுகளுக்குமாக அலைந்து திரிந்த வேளையிலே சம்பாதித்த அனைத்தும் பறிபோன அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு மருத்துவராக இருந்து படுத்திருந்த நம்மை மீண்டுமாக கரம்பற்றி தூக்கிவிட்டு அன்றாட அலுவல்களில் தினமும் நம்மை ஈடுபடுத்துகிறார், நடத்தேறியிருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார். நன்றி கூறுவோம். அலுவலகங்களிலே வேலை பறிபோன நேரத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்திருந்த மக்களை திடப்படுத்தி ஆண்டவர் தாமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை, பணி உயர்வை தந்திருக்கிறார். நல்ல வாய்ப்பை, வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பொருளாதாரத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறார். நன்றி கூறுவோம். இயற்கை சூழ்நிலைகளினால் பேரழிவுக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்து உடைமைகளையெல்லாம் இழந்து இருந்த வேளையிலே ஆண்டவர் நல்ல மனிதர்கள் வழியாக உணவு தந்திருக்கிறார், உடுக்க உடை தந்திருக்கிறார், ஆற்றல் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய இறை பிரசனம் மேலும் வளர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய இறை பிரசனத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. நம்பிக்கை இன்னும் வேரூன்றி இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், திருமணம், இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள், புதிய வீடு என்று பல தருணங்களிலே ஆண்டவர் உடனிருந்து அவற்றையெல்லாம் வாய்க்க பண்ணியிருக்கிறார். எதையெல்லாம் ஆண்டவரிடம் கேட்டேனோ அவையெல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பு மடங்காக்கி தந்திருக்கிறார். குடும்பத்திலே மகிழ்ச்சியை அவர் தந்திருக்கிறார், அமைதியை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உறவு சிக்கல்களினால் தவித்த வேளையிலே கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு முறிதல்கள், சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இடையிலான இந்த உறவு முறிதல்கள், வாய் தகராறுகள், சண்டை சச்சரவுகள், மனக்குமுறல்கள், ஆண்டவரே இவற்றையெல்லாம் நீர்தாமை அறிந்து மன்னிக்கின்ற தன்மையை தந்து உறவின் முறிவு பாவம் என்பதை எடுத்துரைத்து மீண்டுமாக அந்த உறவு முறிவிலிருந்து சமாதானத்தை, அமைதியை ஏற்படுத்தி இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க, உற்றார் உறவினரோடு ஒற்றுமையாக ஒருங்கிணைந்திருக்க ஆண்டவர் அருள் செய்திருக்கிறார். நன்றி கூறுவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற நம்மை எந்நாளும் கரம் பிடித்து நடத்தக்கூடிய இறைவனுடைய பேரன்பில் நன்றி உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை
கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை என் வாழ்வின் வேதனை நேரங்களில் உன் அன்பு உண்டென்று அறியவில்லை உன் சொந்தமாக்கவே பார்வோடரைக்கவே புடமிட்டுருக்கினி என்னையும் நீ உன் சொந்தமாக்கவே பார்வோடரைக்கவே புடமிட்டுருக்கினி என்னையும் நீ என்பேன் இத்தனை அன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நற்ப வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். மனதின் துக்க பாரமெல்லாம்
தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் உயிரை கொடுத்து மீட்டீரே. இயேசுவே என் ஆதாரம் நீ, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப வாழ்வதனை நான் நற்பதம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. இந்த நற்ப வாழ்வதனை நான் உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். உங்கள் பதம் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ இந்த உயிருள்ள பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஊடகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த ஊடகத்தின் வழியாக உமது உயிருள்ள பிரசன்னத்தை, உமது ஆறுதலை, உமது அன்பை, உமது உடன் இருப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது குடும்பங்களில் எல்லாம் நீர் நிறைவாக நீர் பொழிந்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ புனித பவுலடிகளார் இந்த உலகிலே ஒருவர் நல்லவர் என்பதற்காக, அவர் நேர்மையாளர் என்பதற்காக ஒருவர் உயிரை தருகிறார் என்று சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் நான் பாவியாக இருக்கிறேன், நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுது ஆண்டவரே நீர் இந்த பாவிகளுக்காய் தேடி வந்து, இந்த பாவிகளுக்காய் நீர் இந்த உலகிலே மகனாய் பிறந்து, இந்த பாவிகளை எல்லாம் உமது தந்தையோடு, எங்கள் தந்தையோடு இணைத்து கொண்டு, அவர் உங்கள் ஒவ்வொருவரின் வானக தந்தை என்று சொல்லி உமது ஒரே தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் சுகந்தரித்துக் கொள்கிறே. ஆண்டவரே, எங்களை நீர் மீட்டு கொண்டீரே, எங்களை அன்பு செய்கிறீரே. ஆண்டவரே, இதோ நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகிலே இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, உமது உயிரை இதோ உமது பிறப்பின் வழியாய் எங்களுக்கு நிறைய அன்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே மீண்டுமாய் உமது தாயும் எங்களது தாயும் அன்னை மரியாளை போல எங்களே தாழ்த்தி தருகின்ற ஆண்டவரே, எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே, முழுமையாய் உம்மோடு எங்களை இணைத்துக் கொள்கின்ற திராட்சை செடியோடு கிளைகள் எல்லாம் இணைந்திருந்தால்தான் கனி தர முடியும். நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள், என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொன்னீரே. என்னை விட்டு பிரிந்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னீரே. ஆண்டவர், இந்த பிறப்பு நாளிலே நாங்கள் இதை கொண்டாடுகின்ற பொழுது உம்மோடு ஒவ்வொரு நொடியும் எங்களது வாழ்க்கையை நாங்கள் இணைத்து கொள்ள, எங்களது தாயை போல முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்க உமதுக்கு இருந்த அதே மனநிலையை, ஆவியாருடைய கனிகளை கொடைகளை, எங்களது தாய் அன்னை மரியாளின் மனநிலையை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் என்னாலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரேவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணி
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்க 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 மரியே. வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.